சீட்டும் இல்லை, கொடுத்த காசும் இல்லை அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறா அப்படின்னு பார்த்தா ஆண்டவராகிய ஆண்டவர் தான். தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு கொடுத்துருக்காங்களா, அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்கிறாரு நம்ம ஆண்டவர். தேர்தலில் நீங்கள் வந்து போட்டியிடவும் இல்லை, திமுக கட்சிக்கு கூட கூட்டணியும் போட்டுவிட்டீங்க. சரி, எங்ககிட்ட வாங்கின அந்த பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து காசு கொடுத்தவங்கலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதெல்லாம் வந்து கட்சி வளர்ச்சிக்கு போயிடுச்சு, திருப்பி தர இயலாது அப்படின்னு பணக்கார ஒரு நடிகர் வந்து சொல்லியிருக்கிறாரு. எப்படி பணக்கார நடிகர் ஒரு கட்சி தலைவர் எப்படி சொல்லியிருக்கிறாரு, காசு திருப்பி தர முடியாது அப்படின்னு. நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனைக்காச்சும் இந்த கட்சி வந்து போராடி எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா இதுவரை? சரி, கடந்த 5 வருஷத்தில் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தனும் பார்த்துருக்க மாட்டான். ஏன்னா இந்த கட்சி எங்கேயோ வேற ஒரு கட்சி கூட அடகு வச்சுட்டாரு. நீங்கள் போய்கிட்டு இருக்கிற அந்த கட்சியில் 4 பேர் தான் இருந்திருப்பாங்க போல. அந்த கட்சியில் போய் நீங்கள் வந்து விருப்ப மனு கொடுத்துட்ருக்கீங்க பாருங்க. 234 தொகுதியில் நம்மளையும் நிற்க வைப்பாங்க ஒரு தொகுதியிலையாவது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட. உட்கட்சி பூசல் மாதிரி ஏதோ வாக்குவாதம் சலசலப்பெல்லாம் நடந்திருக்கும் போல. கடைசியாக நம்ம ஆண்டவர் ஜகா வாங்கி திடீர் முடிவு அப்படின்னு போட்டு தேர்தலில் போட்டியிடாத நிலையில் விருப்ப மனு கட்டணங்களை திரும்பி பெற்றுக்கொள்ளலாம் என மக்கள் நீதி மையம் அறிவிப்பு போட்டிருக்கான். ஏப்ரல் 16ஆம் தேதியிலிருந்து வந்து நீங்கள் திரும்பி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கான். இதில் கூடுதலான கிடைச்ச தகவல் என்னன்னா, ஒரு 60 பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு அந்த பணம் வேணாம், நீங்கள் கட்சி நீதிக்கே நீ வச்சு தொலை, எனக்கு தேவையே இல்லை அந்த பணம் அப்படின்ற மாதிரி வந்து பிச்சை போட்டிருக்காங்க. நம்ம ஆண்டவருக்கே பார்த்துக்கோங்க ஆண்டவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு. பணக்கார நடிகர், ஒரு கட்சி தலைவர், அவர்கிட்ட காசு இல்லை.